ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்னையின் சக்தி பீடங்களை தரிசனம் செய்து கொண்டிருக்கும் நாம் இன்னைக்கு நம் பயணத்தை இலங்கையில் தொடர்கிறோம். இலங்கையில் வடமேற்கு பகுதியில் யாழ்ப்பாணத்திற்கு அருகிலே இருக்கிற 11 தீவுகள் இலங்கையின் கிரீடமாக விளங்குகிறது. இதில் ஒன்றான நயினா தீவு வரலாற்று பழமை மிக்கதொரு இடமாகும். இந்த தீவுல நாகர்கள் ஆதி குடியிருப்பாலும் அங்கு இடம்பெற்ற நாக வழிபாட்டாலும் நாகங்கள் அதிகமாக இங்கு காணப்படுவதாலும் இத்தீவு நாகத்தீவு என்றும் நைனா தீவு என்றும் பெயர் வழங்கப்பட்டது. ஆதி காலத்துல இத்தீவு மணிவல்லப தீவு என்றும் வழங்கப்பட்டது. ஏறத்தாழ 14,000 ஆண்டுகளுக்கு முன்பே நைனா தீவில் குடியேற்றம் இருந்தது என்று தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இத்தலத்தில எழுந்தருளி இருக்கும் அன்னை நாகபூஷணி திருக்கோவில நாம இன்னைக்கு தரிசிக்க போறோம். இத்தலம் அன்னையின் சிலம்பு என்று சொல்லப்படும் கணுக்கால் விழுந்த பகுதி. இங்கே எழுந்தருளி இருக்கும் இறைவன் ஸ்ரீ நாயனார் சுவாமி என்ற திருநாமத்தோடு வணங்கப்படுகிறார். இங்கே வீற்றிருக்கும் அம்பிகை புவனேஸ்வரி என்றும் இந்திரனால் இவள் வழிபடப்பட்டதால் இந்திராட்சி என்றும் போற்றப்படுகிறார். இத்தலம் நாகபீடம் என்றும் போற்றப்படுகிறது. தலவிருட்சம் வன்னி மரம், தீர்த்தம் கேணி தீர்த்தம். ஒரு முறை இங்கே வீற்றிருக்கும் அன்னை புவனேஸ்வரியை வழிபடுவதற்காக நாகம் ஒன்று வாயில் பூ ஏந்தியபடி கடல் வழியாக நீந்தி வந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு கருடன் அந்த நாகப்பாம்பை கண்டு அதை தாக்கி கொல்ல முயன்றது. கருடனுக்கு பயந்து அந்த நாகம் நைனா தீவு கடற்கரையில் உள்ள ஒரு பாறையின் அடியில சுற்றி கொண்டது. பாம்பு பாறையை விட்டு வெளிவரும் என்று பக்கத்தில் உள்ள மற்றொரு பாறையில் அமர்ந்து அந்த கருடன் காத்திருந்தது. அப்போது சோழ நாட்டை சேர்ந்த மாணிக்கன் என்ற வணிகன் அந்த வழியாக வந்தபோது இதை பார்த்து பாம்பின் மேல் இரக்கம் கொண்டு கருடனிடம் அந்த பாம்பை விட்டு விடுமாறு வேண்டினர். அதற்கு அந்த கருடன், உன் வியாபாரத்தில் வரும் பணத்தினால் இங்கிருக்கும் புவனேஸ்வரி அன்னைக்கு கோவில் எழுப்பி அவளை நாகபூஷணி அம்மன் வடிவில வழிபட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்க அந்த வணிகரும் சம்மதித்தார். அன்று இரவு அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு ஒளி பொருந்திய தோற்றம் தெரிந்ததாம். கண்ணை கூச வைக்கும் நாகமணியே அது என கண்டறிந்து அவர்கள் மெய்சிலிர்த்தனர். பிறகு இத்தீவிற்கு வந்து நாகபூஷணி அம்மன் கோவிலை புதுப்பித்து நயினார் பட்டர் என்னும் அந்தனரை கோவில் பூசாரியாக நியமித்தார் என ஸ்தல புராணம் கூறுகிறது. அந்த வணிகனின் வழி வந்தவர்களே கண்ணகியின் தந்தை வழி பரம்பரையினர் என்றும் கூறப்படுகிறது. மணிவல்லவ தீவு என்று கூறப்படும் இந்த தீவு மகா திரிபுர சுந்தரியின் மணித்வீபம் என்கிறார்கள். சௌந்தர்ய லகரியில் ஆதிசங்கரர் சிவசக்தி ஸ்வரூபமாக யந்திர வடிவமாக அன்னை மணித்வீபத்தில் வீற்றிருக்கிறார் என்றும் மத்தியில் உள்ள பிந்துவாகவே மகா திரிபுர சுந்தரியாக புவனேஸ்வரி என்றும் கூறியிருக்கிறார். எனவே இத்தலம் அன்னை வீற்றிருக்கும் புவனேஸ்வரி பீடமாகும். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் இத்தலம் பற்றி கூறப்பட்டிருக்கிறது. மணிமேகலை காப்பியத்துல மணிமேகலை தெய்வ தூதர்களால் தூக்கி செல்லப்பட்டு இந்த தீவில் இறக்கப்பட்டதாகவும் இங்குதான் இவள் புத்தரின் அருளால் அக்ஷய பாத்திரத்தை பெற்றாள் என்று கூறுகிறது. இதற்கு முன்பாக அந்த பாத்திரத்தை ஆபுத்திரன் எனும் அரசன் பெற்றிருந்தான். அவன் பஞ்சம் இருக்கும் சாவக நாட்டு மக்களின் பசிப்பினியை தீர்க்க அக்ஷய பாத்திரத்தை எடுத்து சென்றான். மணிவல்லவ தீவில் ஓய்விற்கு பிறகும் மீண்டும் கப்பல் புறப்பட்ட போது ஆபுத்திரன் ஏறிவிட்டான் என நினைத்து மற்றவர்கள் கிளம்பி விட்டார்கள். தனியே இத்தீவில் மாட்டிக்கொண்ட மன்னன் என்னால் யாருக்கும் உணவளிக்க முடியவில்லை என மனம் வருந்தி அங்கு ஓடும் கோமுகி பொய்கையில அந்த பாத்திரத்தை விட்டுவிட்டு தானும் உண்ணா நோன்பு இருந்து இறந்து விடுகிறான். அந்த பாத்திரமே பிறகு மணிமேகலைக்கு கிடைக்கிறது. 1920ஆம் ஆண்டு போர்ச்சுகீசியர்களால் அசல் கோவில் சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டது. பின்பு இக்கோவில் உள்ள மூலவரை ஒரு சாதாரண கல் என நினைத்து போர்ச்சுகீசியர்கள் தங்கள் கப்பலில் போட்டுக்கொண்டு சென்று உள்ளார்கள். கப்பல் சிறிது தூரம் கூட போக முடியாத அளவிற்கு கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டு இடியும் மழையும் கொட்டி தீர்த்ததாம். கப்பல் மூழ்கி விடுமோ என பயந்து எடை அதிகம் உள்ள பொருட்களை கப்பலில் இருந்து தூக்கி எறிய அப்போது அன்னையின் விக்கிரகமும் கடலில் எரியப்பட்டது. அவள் தானே கருணை கொண்டு மீண்டும் இத்தீவின் கரையிலே ஒதுங்கினாள். பின்பு மக்கள் அவளை மீண்டும் பிரதிஷ்டை செய்து கோவிலை கட்டி உள்ளார்கள். இக்கோவில் பற்றி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் இங்கே வீற்றிருக்கும் அன்னை நாகபூஷணியின் பெருமைகளையும் அடுத்த பகுதியில பார்க்கலாம். சர்வம் சக்திமயம்.